எல்லாம் வீடு ரெண்டும் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, வீடும் பிள்ளைகள்லாம் போயிட்டாங்கள. கழிவுன்னு இருந்து அதுவும் போயிடுச்சு. அதில் ஒரு கையை மட்டும்தான் கிடச்சிதான். அது மோதிரம் போட்ட கையாக இருந்ததுனால அது அடையாளம் தெரிஞ்சது. இது எப்போ ஆசையாக கட்டின வீடு ஐயா? இது இப்போ கட்டி 2-3 வருஷம் ஆகுது. நாங்கள் இன்னைக்கு காலையில் தான் அங்கே போய் நாங்கள் அந்த வீட்டு இருந்த இடத்துல கொஞ்சம் வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அவர் வந்து அழுதுட்டு இருந்தார். அங்கே அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு இந்த மாதிரி நடக்க போதுன்னு அன்னைக்கே அவங்க கோயிலில் மாரியம்மன் கோயிலில் சொன்னாங்களாம், ஆறு மூடி போகும், இந்த கோயிலில் எடுத்துக்கிட்டு போயிடும் அப்படின்னு பண்டு காலத்தில் சொன்னாங்களாம் சாமி. நாங்கள் இன்னைக்கு காலையில் தான் அங்கே போய் நாங்கள் அந்த வீட்டு இருந்த இடத்துல கொஞ்சம் வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அவர் வந்து அழுதுட்டு இருந்தார். அங்கே அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு இப்போ எங்ககிட்ட அவராக வந்து பேசினார். நீங்கள் எல்லாம் இங்கே உதவி பண்ண வந்திருக்கீங்களா, நீயும் என் மக தான், ஆனால் என் மருமகள் எல்லாமே இறந்துட்டாங்கம்மா, இனி நீங்களும் என் மகதான்ட்டு அழுதுட்டு இருந்தார். என்ன பயங்கரமான கஷ்டமாகி போச்சு. 6 பேர் அந்த கிளப்பிட்டு ஆദ്യമേ சொன்னான், அது விற்றுட்டு பொறுக்கிட்டு அங்கிட்டு எங்கள் கூட வந்துடுங்க, அந்த பக்கம் மொத்தம் ஒரு ஆள் இருக்கிறான் பையன், அங்கேயே வந்துடுங்க, 5 ஸ்தலத்தை வாங்கிற வீடு இருக்கலாம். இல்லை நான் விற்கல, நான் வரல அப்படின்னு வந்து ஆளாகும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே வர ஆளாக்கமா உள்ள சொன்னேன். போயிடுச்சு, என்ன பண்ணுறது. ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்துடலான்னு இருந்தாங்க. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம், அவங்க வரலாம்னு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே இப்படி போயிடுச்சு. கவலைப்படாதங்க, கண்டிப்பாக நாங்கள் ஐயா. நடக்கும்போது உங்களுக்கு தெரியுமாயா இந்த மாதிரி நிலச்சரிவு மண் சரிவு ஏற்படுதுன்றது உங்களுக்கு தெரியுமாயா இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு? இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு அன்னைக்கே அவங்க கோயிலில் மாரியம்மன் கோயிலில் சொன்னாங்களாம், அந்த ஆறு மூடி போகும், இந்த கோயிலில் எடுத்துக்கிட்டு போயிடும் அப்படின்னு பண்டு காலத்தில் சொன்னாங்களாம் சாமி. அங்கே சாமி வந்து பூஜை நடத்தும் போது சொன்னாங்களாமா. அது யாரும் கவனிக்கல. இப்போ குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் இறந்த பிறகு இப்போ சாப்பாடுக்கு தங்கறதுக்கு என்னையா பண்ணுறீங்க? அவியல் தங்கறதுக்கு நமக்கெல்லாம் வீடு இருக்குது. இவையே தான் போனாங்கல்ல, ஒரு அட்ரஸ் இல்லை, இவியலுக்கு இடமும் இல்லை, வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது எப்போ ஆசையாக கட்டின வீடு ஐயா? இது இப்போ கட்டி 2-3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் தான். 3 வருஷம் தான் ஆகுது. பெரிய வீடு அந்த பக்கம் மேலே போய் இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே இப்போ பெரிய வீடு கட்டினது இப்போ 3 வருஷம் தான் ஆகுது. அந்த பையன் அங்கே துபாயில் வேலைக்கு போயிருக்க எர்ணாகுளத்தில், அந்த பையனும் அந்த மருமக பிள்ளையும் சின்ன குழந்தையும் மட்டும் தான் பாக்கி ஆகி போச்சு. பாக்கி எல்லாமே போயிட்டாங்க. அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவங்க பழச்சிட்டாங்க, மற்ற எல்லாரும் எர்ணாகுளத்தில் வேலைக்கு இருந்த பையன், சின்ன பையன் ஒருத்தர், அவனும் கல்யாணம் பண்ணி இங்கே அறுப்பட்டாங்கிற இடத்துல இருந்தாங்க. அதனால அந்த பையனும் பிள்ளையெல்லாம் கைச்சில் ஆகி போயிட்டாங்க. பாக்கியெல்லாம் போயிட்டாங்க. அப்படி ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கு. ஆமாம், அவரால் பேச முடியல, மூச்சு வேற பயங்கர டென்ஷன். ரொம்ப தூரம். எத்தனை கிலோமீட்டர்? 8 கிலோமீட்டருக்கு பக்கமாக நடந்திருக்காரு. அந்த இடத்த வந்து பார்த்துருக்காரு. அதுக்காக இன்னைக்கு 8 கிலோமீட்டர் நடந்து வந்து ரொம்ப நடந்தே வந்திருக்காரு இல்லையா? நான் கோயிலுக்கு போகிறேன், கோயிலுக்கு போயிட்டு வர மட்டும் அங்கேருந்து வீட்டிலேருந்து வந்தாரு. அவங்க இருக்க மாட்டாங்க தெரிஞ்சும் நீங்கள் நடந்து வந்தாங்க. பார்த்துட்டு எதுக்கு அந்த வீடியாவது பார்க்குறேன். வீட்டை பார்க்கறதுக்கு அந்த இடத்த நான் பார்த்துட்டு போகலாம்ல அப்படின்னு வந்தாங்க. இந்த வீடும் இல்லை, அந்த இடம் மட்டும்தான். இடம் மட்டும்தான். இப்போ தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. நான் நாளைக்கு வந்துடுவேன். ஃபோன் எடுக்கணும். நான் ஃபோன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் எங்கே கொடுக்குறேன்ட்டு ஃபோன் பண்ணுறேன். நீ எங்கே வர சொன்னாலும் நான் வந்துடுவேன். சரியா?